பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். உறவுகளை இணைத்துக் கொண்டு இந்த மண்ணிமணங்களை நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலி. நம் வீட்டு வாசலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான், மயங்காதே. நாடு கேட்பவர்களை கொன்றுவிட்டு மானியத்தில் வீடு கொடுக்கிறான், அடங்காதே. ஈஹெச்சுடன் லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவாகவும், கர்னல் சங்கரின் 23ஆம் ஆண்டு நினைவாகவும், கர்னல் ராஜுவின் 22ஆம் ஆண்டு நினைவாகவும் மற்றும் அனைத்து மாவீரர்களின் நினைவாகவும் தியாகதீப கலைமாலை 2024 செப்டம்பர் 26 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மலர் வணக்கத்துடன் எழுச்சி கலை நிகழ்வுகளும் இடம்பெறும். இலக்கம் 1120 டப்ஸ்கோட் வீதியில் அறை எண் 3 தமிழிசை கலாமண்டத்தில். கனடா தமிழ் இளையோர் அமைப்பினர் நிகழ்த்துகின்ற அடையாள உண்ணாவிரதம் சிம்பாலிக் ஹங்கர் ஸ்ட்ரைக் செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இலக்கம் 110 வெலசி வீதியில் டொரண்டோவில் மைய நகரில் குயின்ஸ் பார்க் திடல் முன்பாக. வரலாறு என்றும் முன்னோக்கியே விடுதலை வேண்டி போராடுகின்ற இந்த இனம் இனியும் போராடும் என்ற நம்பிக்கையோடு பேசுவோம் நிகழ்ச்சியில் உறவுகளை இணைத்துக் கொள்கின்றேன். காற்றலையில் இணைந்து கொள்கின்ற முதல் நேர் நின்ற காத்திருப்போடு. வணக்கம் வாயிசன், நலம் தானே? வணக்கம். கதைதான் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம் தானே, அப்ப நேரடியாக உறவுகள் நிறைய பேர் காத்திருப்பதனால் உறவுகளை இணைத்துக் கொள்கின்றேன். என்னடா நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய கொஞ்சம் அதிகமானவர் இருக்கிறோம் என்று நம்புறேன். இன்றைக்கு தியாகதீபத்தின் 6வது நாள். அதற்கு வீர வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய ஆசை இன்னும் நிறைவேறவில்லை. அதற்காக முடிஞ்சவர் எங்களால் போராட்டத்தை செய்வோம் என்ற உறுதியோட நான் இந்த கருத்துக்களை வாரன். என்னன்னா, எனக்கு இப்ப இது காலத்தின் தேவை கருதி என்ற கருத்து காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யற விதமா, அதுக்காக நீங்க என்ன பத்தி தவறா நினைக்க வேண்டாம் என்ற தனிப்பட்ட கருத்து. ஆமா, நாளைக்கு இலங்கையில நடக்க போற தேர்தல், அது என்ன பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் என்ற நோக்கத்தை தாண்டி எங்களுடைய ஒற்றுமையாக தமிழர் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறதுக்காக இந்த தேர்தலை நாங்க பாவிப்போமா இருந்தா அது எங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கும். அது என்ன, சர்வதேசத்தோட யாரோட தன்னை பேசுறதுக்கு தமிழர் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட ஒற்றுமையை குழப்புறதுதான் சர்வதேசத்துல இருக்கக்கூடிய வேண்டிய செயற்பாடும், அதை விட இலங்கை அரசாங்கத்திட்ட செயற்பாடும் எங்களோட தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது கட்சிகள். அந்த கட்சிகளை ஒற்றுமையை குலைக்கணும் என்ற நோக்கம்தான் அந்த இலங்கை அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட செயல். அது பிரிஞ்சிருக்கேதான் எல்லாருமே பேசுறதுக்கு இவங்க ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லியே அந்த பேச்சு எடுத்தாலே அந்த வசனத்தை சொல்லி எங்களோட பேச்சை நிப்பாட்டுறதுக்கு நிலையில இருந்த இடத்துல இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேணும் என்ற ஆதலோட எல்லாருமே இணைஞ்சு, அதாவது கஜேந்திரகுமார் அவர்கள் அவருடைய கட்சியின் கொள்கையில மாறையில அவை அந்த நிலப்பாட்டுல இந்த மாறையில அதை விட ஏனைய கைக்கூலி கட்சிகள் மாறி சிங்கள ஜனாதிபதிகளுக்கு தங்களோட ஆதரவை சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்கள் அவன் நிலப்பாட்டுல நான் கதைச்ச நிறைய மக்களோட கருத்தின்படி அவர்கள் பொது வேட்பாளருக்கான சங்குக்கான ஆதரவை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே இடத்துல என்ன ஒரு நண்பர் என்னோட கதைச்சார், அவர் ஒரு கேள்வியை கேட்டார். நான் உண்மையிலே கஜேந்திரகுமார் தலைமையிலான மக்கள் முன்னணிக்கு மிக ஆதரவு கொடுக்கிறா. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் எல்லா நேரமும் கஜேந்திரகுமார் முன்னணி இதுக்கான எதிர்ப்பை சொல்ற அரசியல் எதிர்ப்பை சொல்ற தேர்தல் பிரச்சார எதிர்ப்பு தேர்தல் புறக்கணிப்புன்ற. உங்களுடைய குரல் சற்று தெளிவில்லாமல் தூர கேட்கிறது வாயிசன். உங்களுடைய குரலை கிட்ட கொண்டு வாருங்கள். பயணிக்கிற பொது அமைப்புகளும் இதுல இணைஞ்சிருக்கிறார். இந்த இணைவோட ஏன் கஜேந்திரகுமார் தலைமையிலான மக்கள் முன்னணி ஏன் இதுல இணையது என்று சொல்லி
ஒரு மிகவும் வன்மத்தோட கேட்கணும். ஏன்னா அவற்றை அடுத்த பாராளுமன்ற இது எப்படி இருக்க போன்னு தெரியல. ஏன்னா மக்கள் திசை திருப்பப்பட்டிருப்பார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. ஏன் இதுல கஜேந்திரகுமார் இந்த முடிவை கடைசி வரையும் அந்த நிலையிலிருந்து மாறாம இருந்த அவற்றை கொள்கை அதை நான் ஏற்றுக்கூடும். ஏன் அதை மாறி இருக்கலாமே? இப்ப நான் அவற்றை ஒரு ஆதரவாளர் என்றபடியா நான் அதை கேட்கிறேன், ஏன் மாறி இருக்கலாமே? அதுக்கு ஏன் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் மக்கள் முன்னணிக்கு ஆதரவு செலுத்தக்கூடிய நிறைய பெரிய பலமான அமைப்புகளும் பலமான நபர்களும் இருக்கணும். அவை அதை சொல்லவில்லையா? அதை சொல்லியும் அதை தலை சாய்க்க. அதற்கு நான் நினைக்கின்றேன் ஒரு தெளிவான விளக்கத்தை, மிக தெளிவான ஒரு அருமையான விளக்கத்தை இப்பொழுது நீண்ட நாள் இடைவெளியின் பின்பு மீண்டும் வந்து கஜேந்திரகுமார் அது பார்க்கிறாங்க. அவர் உடல்நிலை இதுக்கு பிறகும் அவர் அந்த அவர் சட்டத்தரி சுகாஷ் கஜேந்திரன் எல்லாம் வந்து இந்த இதை கேட்டன். ஆனாலும் அந்த மக்களுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு திசை திரும்பி இருக்கணும். அப்ப நாங்க வேண்ட பக்கம் அதுக்கு இனி நாங்கள் வருங்காலம் அதுக்கு பதில் சொல்லட்டும். யார் உண்மை, யார் எங்கு, எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறார்கள், எத்தனை போராட்டங்கள் நடத்துகிறார்கள், எத்தனை வழக்க நிகழ்வுகள் நிகழ்த்துகிறார். இன்றும் திலீபனுடைய நினைவு திடலில் நடக்கின்ற நிகழ்வு, கண்காட்சியகம் மற்றும் விகாரைகளுக்கு எதிரான போராட்டம், நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டம். இல்லை, பார்ப்போம். இது வருகின்ற காலத்தில் நல்லதை யார் செய்தாலும் நல்லதுதானே, எங்கள் இனத்துக்கானது தானே, பார்த்துக் கொள்வோம் இல்லையா நீங்கள் சொல்கின்ற வழியில். சரி, சரி, நல்லது, நன்றி. ஆம், காற்றலையில் இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். வணக்கம் புரிதா? வணக்கம். தியாகிவான் திலீபன் இந்த 31வது ஆண்டு 6வது நாள் மேல அந்த நினைவேலைகள் திருவண்ணாமலை சிவங்கோடியைத்தான் சுற்றி சுற்றி நிற்கின்றது. அன்று தியாகிவான் திலீபன் இந்த காலத்தில் பேரெழுச்சியுடன் திருவண்ணாமலை சிவங்கோடியில் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் குவிந்த வண்ணம் இருந்தார். அங்கும் மலையாள உண்ணாவிரதம் இருந்திருந்தார்கள். அந்த நினைவுகள் மனதில் விட்டு என்றுமே மறக்க முடியவில்லை. ஆனால் இவர்கள் செய்த தியாகத்தை இன்று பலர் வித்து தங்கள சுயநலத்துக்காக வித்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வாய் நிறைய அந்த போராளிகள் தலைவர் திலீபன் கிட்டண்ண பொட்டண்ண என்று சொல்றவைகள் அவை முதல் உண்மையா இதய சுத்தியோட இருக்கிற முதல் யோசிக்கவும். என்றால் துரோகம் செய்தவர்களை கொண்டு வந்து துரோகிகள் காட்டி கொடுத்தவர்கள் வந்து இங்க கதைக்கிறார்கள். தாங்கள் புனிதர் என்றும் உண்மையா அந்த இனத்துக்காக உயிரை கொடுத்தவை, அந்த மண்ணுக்காக இனத்துக்காக கொடுத்தவைய ஒரு கவலைப்படுத்தி கேட்கிறாங்க. இப்போ 3 நாளைக்கு முதல் நடந்த சம்பவம் என்னென்று கேட்டால், சரி, நாங்கள் நேர்களுடைய கருத்துக்களுக்குள் போகாமல் உங்களுடைய கருத்தை கொண்டு வரோம். இல்ல அது என்னென்று கேட்டால் வதனி கலைக்க வேண்டிய 3 நாளைக்கு முதல் கலைக்கப்பட்ட விஷயம் வந்து அது ஏதோ கதைச்சதுக்கு சுட்டு போட்டாங்க. சிங்கள தேசத்துல தமிழ் அரசியல்வாதி அவை சிங்கள தேசத்துல சொத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கேன், அங்கே இருக்கேன், அவைக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவைக்கு ஒரு இழப்பும் இல்ல, சுட்டு போட்டாங்க. ஏதோ கதைச்சாண்டு ஏதோ சுட்டு போட்டாங்க. அப்ப இந்த தலைவர் வந்து அந்த உயரிய விருது, ஒரு மாமனிதர் என்ற விருது சும்மா ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது. அது அந்த இனத்துக்காக உண்மையில உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. காட்டி கொடுத்தவனுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் தலைவர், செத்தாலும் கொடுக்க மாட்டேன். துரோகி என்று தான் சொல்லுவார் தலைவர். முடிஞ்சுட்டான் துரோகி என்று சொல்லிட்டு போயிருக்க தலைவர். சரியோ, அந்த உயரிய விருது கொடுத்த மனுஷனையே கேவலப்படுத்தினோம் சொன்னால் எவ்வளவு மோசமானவர். அவர் என்றைக்காவது கொண்ட கொள்கையில குறி தவறி போனவையாக நினைச்சா வடிவா பேசாம இருக்கலாம். கஜேந்திரகுமாரும் வடிவா காசு சொல்றஜா கஜேந்திரனும் வடிவா அரசாங்கத்திட்ட லட்சம் வழி போட்டு பொத்தி கொண்டிருக்கலாம், சுவாசம் பண்ணிட்டு இருக்கலாம், கஜேந்திரகுமார் பண்ணலாம், வெளிநாட்டிலே இருக்கலாம். சரியோ, இன்றைக்கு என்னென்று கேட்டால் அந்த கஜேந்திரகுமார் செல்வராஜா கஜேந்திரன் நடத்துற இழிநிலை அரசியலா? இழிநிலை அரசியல் என்று கேட்கிற நீங்கள் உங்களோட தமிழரசு கட்சி இருக்கல்லோ, தமிழரசு கட்சி செய்த இழிநிலை அரசியலை பட்டியலிடுவோமோ? சொன்ன நீங்களோ உங்களுக்கு வக்கு இருக்கோ, முதுகெலும்பு இருக்கோ? 2010ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு எங்கட இனத்தை கொண்டொழிச்ச ராணுவ தளபதி சரத் பொன்சேகாக்கு தேர்தல்ல போய் வாக்கு கேட்ட இழிநிலைய சொன்ன நீங்களோ? அந்த சுமந்திரன் சாணக்கியன் சம்பந்தன் மாவியெல்லாம் சேர்ந்து ஐநாவில போய் சிங்கள மஹிந்தாவை காப்பாத்தின இழிநிலை அரசியல் சொன்ன நீங்களோ? உங்களுக்கு பக்கம் பெற இல்லையோ, ரோசம் பெற இல்லையோ? அப்ப கஜேந்திரகுமாராக்கள் நினைச்சா பாண்டி போட்டிருக்கலாம். அவங்க கையூட்டு பாண்டினவங்களோ, காட்டி கொடுத்தவங்களோ இல்ல. கொண்ட கொள்கையில எப்பயுமே குறியாத்தான் இருக்கிறாங்க, கொள்கை தவற இல்லை. சரியோ, அது அவங்களோட கருத்து. அது அவங்களுக்கு நாங்களே எதிர்க்கிறோம் நிராகரிக்கிறோம், அது அவங்களோட கருத்து. அவங்க யாரையும் காட்டி கொடுக்க இல்லையே. உங்களோட தமிழரசு கட்சிக்கார மாதிரி காட்டி கொடுக்க இல்லையா? சுமந்திரன் தான் இருங்கோ சதித்திட்ட கோடியா வேண்டி போட்டு தமிழனை வித்து கொண்டு இருக்கிறான் சிங்களோட சேர்ந்து. இந்த இழிநிலையில அவங்களுக்கு தெரியலையோ? நீங்க தான் இங்க சுமந்திரனுக்கு எல்லாம் காசு சேர்த்து கொடுத்து இங்க வேற வெற்றி விருது கொடுத்து விருந்து வச்சு கொண்டாடி மாதிரி தெரியுங்க, கட்சிக்கு காசு. அப்ப உங்களுக்கு இழிநிலை தெரியலையோ?
இந்த பெரிய பிரகடனம் செய்த சிடிசி இந்த திருவிழாவில் நடுவில் போய் இழிநிலை வெற்றி இல்லையோ உங்களுக்கு? கஜேந்திரகுமாராக்களை கை நீட்டிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன அவர் போய் என்ன ராஜீவ்காந்தி சமாதியில இருந்து படம் எடுத்தவரா? அப்படி மைந்தாட போனவரா? கோட்டாட போனவரா? ரணிலோட போய் நின்றவரா? யாரோட நின்று படம் எடுத்தவரா? அவங்க யாரோட நின்று படம் எடுத்து போட்டவங்க? இந்த துரோகி எல்லாம் வந்து கதைக்கிறாங்க. இந்த தேசிய ஊடகத்துல துரோகிகளை வரவிட்டதே முதல் பிள்ளை. எனவே துரோகிகள் வந்து இந்த தேசிய ஊடகங்கள் எல்லாம் இருக்குது. உண்மையாக படிக்கொண்டு போகணும். இவங்க அடித்து விரட்டணும் இந்த ஊடகங்களை இருந்து. அல்லது அப்படியெல்லாம் ஒரு யாரையும் நாங்கள் விரட்ட முடியாது. நேர்கள் எல்லோருமே எங்களுக்கு ஒரு குடும்பம் தான். துரோகிகளை வளர்க்கிறவையும் துரோகிகள். சரி, புரியுதா? நன்றி நன்றி நன்றி. எனவே உறவுகள் எல்லோரும், நேர்கள் எல்லோரும் என்னென்ன கருத்து கொண்டாலும் எங்களுடைய காற்றலை குடும்பம் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இங்கே ஒரு விடயம் சொல்லப்பட்டது, இப்பொழுதுதான் அறிகின்றேன். அதாவது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தேசிய தலைவர் கொடுத்த மாமனிதர் பட்டம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. எனவே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை சும்மா கதைத்ததற்காக சுட்டார்கள் என்று சொல்கின்ற செயல் என்பது அது தலைவரையும் மேலும் சேறு பூசுகின்ற ஒரு செயல். ஏனென்றால் அவரை பற்றி என்ன தெரிந்தவர்கள் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அதாவது அவ்வளவு தூரம் அதாவது அவரை பற்றி எப்பொழுது சொன்னாலும் சொல்வார்கள், இனவரி சட்டங்களால் சிறைகள் அடைக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுவிப்பதற்காக தனது சட்டத்தொழில் பெரும் பகுதி நேரத்தை அர்ப்பணிப்போடு செலவிட்டவர். தமிழ் அரசியல் கைதிகளுடைய 95 விழுக்காடானவர்களுடைய வழக்குகள் குமார் பொன்னம்பலம் தான் அந்த வேளையில் கையாண்டிருந்தார். எந்தவித கட்டணங்களும் மறவிடாமல் இலவசமாக பணி செய்திருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தென்னிலங்கையில் நின்று கொண்டு இலங்கை அரசினுடைய அநீதிகளை அவர் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்து சொன்னார், தமிழுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக. எனவே தேசிய தலைவர் சும்மா யாருக்கும் மாமனிதர் பட்டம் கொடுத்தவர் அல்ல. எனவே அதை சொல்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம். நான் இந்த காற்றலையில் ஒரே ஒரு நேரை தவிர மற்ற யாரையும் நான் தடுத்ததில்லை. எந்த நேர்களும் இந்த காற்றலையில் வரலாம். அந்த நேயர் தான் இந்த செய்தியை சொன்னார் என்று சொல்லி அறிகின்றேன். எனவே நேர்கள் எல்லோரும் எனக்கு காற்றலை குடும்பத்தினர், எத்தகைய கருத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லோரும் இந்த காற்றலையின் குடும்பத்தினர். ஆனால் இந்த கலைஞர்களையும் இந்த நேர்களையும் அவதூறாக சொன்னது மட்டுமல்லாமல் அந்த மாமனிதரையும் குறை சொன்னவர், அதனூடாக மாமனிதர் பட்டம் கொடுத்த தேசிய தலைவரையும் குறை சொல்லியிருக்கின்றார் என்ற கண்டனத்தை நான் இந்த காற்றலில் வெளிப்படையாக அந்த நேயர் மீது தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. சரியாக சொன்னீர்கள், நன்றாகவே சொன்னீர்கள். முதலில் நாங்கள் யாரை பார்த்தாலும் கஜேந்திரகுமார் கட்சிக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் எதிராக பிரசாரம் செய்வதில் எல்லாரும் முன்னுக்கு நின்று முண்டியடித்து கொண்டு பிரசாரம் செய்கிறார். ஏனென்றால் உண்மைக்கு ஆதரவு கொடுப்பதில் ஒருத்தம் பொய்யுக்குத்தான் ஆதரவு. அது கூட தவறு நான் சொல்லவில்லை. அதாவது ஒவ்வொரு கட்சியை பற்றி யாரும் குறை சொல்லலாம், எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள், யாரையும் குறை சொல்லலாம். ஆனால் மாமனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அது மகத்தானவர்கள், அவர்கள் வார்த்தைகள் காப்பாற்றப்பட்டவர்கள், தலைவராலேயே போற்றப்பட்டவர்கள். தலைவரை விமர்சிப்பதற்கு இங்கே யாருக்கும் அருகதை இல்லை. அதுதான் தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக இப்படியான கைங்கரியத்தில் போன்ற எலும்பு துண்டுக்கு நக்கி கொண்டு செய்யப்படுகிறார்கள். இவர்கள் யார் என்றால் மக்கள் இன்று வரையில அவர்களுக்கு பின்னால் தான் இருக்காங்க. இந்த பொது கட்டமைப்பு, பொது இன்னும் ஒன்றாக வேண்டும், இலக்கு ஒன்றாக வேண்ட காரணத்துக்காக இந்த பழைய துரோகிகள் காட்டி கொடுப்புகள் எல்லாரையும் அதுக்களை சேர்த்துக் கொண்டு நாட்டு ஆதரவாளர்கள், ஆய்வாளர்கள் அவர்கள் எல்லாரையும் வச்சுக்கொண்டு பொது கட்டமைப்பு என்ற பெயரில் கஜேந்திரகுமார் அழிப்பதற்காக அவர் சீராட்சிக்கு வேண்டும் என்பதற்காக சோடிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆனால் அதுக்குள்ள சரியானவர்கள் இயங்கி இலக்கு நோக்கி நகர்வதற்கான வழிவகைகளும் இருக்கும். அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுவரையில் இந்த தற்போது சொல்ற பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிறதும் பகிஷ்கரிக்கிறதும் என்ன பொறுத்தவரை இரண்டும் ஒன்றுதான். ஆனால் பொது வேட்பாளருக்கு இரண்டேக்கள மக்கள் திரட்சியாக வரும் பொழுது மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார். பொது வேட்பாளருக்கு
வாக்களித்து அவருக்கு இலக்குக்காக வாக்களிக்கிறார்களே தவிர இந்த கட்சிகளுடைய சுயநல நோக்கத்துக்கு எதிர்கால தேர்தல் இதுகளுக்காக இவர்களுடைய கூத்தெல்லாம் அவர்களுக்கு மக்களுக்கு சரியாக தெரியும். இவர்கள் கட்டுவது தங்கள் சொல்லி இவர்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் இவர்களுக்கு வகுப்படுத்த அவர்களுக்கு புரியவில்லை. மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை இலக்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது 2010ஆம் ஆண்டு கணிதர்கள் கட்சி தேசிய கூட்டமைப்பில் இந்த ஒலிக்கிட்டு வந்த பிறகு இன்று வரை சரியான கொள்கை கோட்பாடுகளை செய்யப்பட்டுத்தான் 2 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெற்றார். இனி வரும் காலங்களில் அந்த ஆசனங்கள் கூடிக்கொண்டே போகும். அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவதாக நினைத்துக் கொண்டு இப்படியான கையறியத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் மக்கள் ஒளிப்புலனை தெளிவாக தான் இருக்கிறார்கள் என்றபடியால் நாங்கள் இதுகளை பற்றி இரண்டாமல் இன்னும் கடைசியாக கொண்ட இந்த தியாக தீபம் இந்த நாள் பந்தல் அமைச்சு செய்கிறவர்கள எத்தனை பேர் உண்மையானவர்கள் அதில் இருக்கிறார்கள். அரிய குலத்துக்கு அரிய குலத்தை புனரமைச்சு போட்டு அது சிங்களவர்களுக்கு சேரவாக்கிறதுக்கு செய்யப்பட விரும்பற்றவர் மாணவர்கள் டக்ளஸின் ஆதரவோட நேராக வந்து கட்சிக்கு துரோகம் முளைச்சு செய்தவர் அதுக்குள்ள இருந்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்துக்காக அடித்தளம் போடுவதாகத்தான் கணக்க பேர் இந்த பொது கட்டமைப்புக்கு தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் முட்டாளர்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும் வடிவாக எடுத்துச் சொல்லும். நன்றி. இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு வணக்கம் ஐங்கரன். வணக்கம். நான் கதைக்கிறேன் என்னென்றால் தியாக தீபம் திருமன்ற கனவுகள் நிறைவேறணும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் உழைக்கணும். மற்றது எங்கட பலத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும். அது எங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அரசியல் பலம், இராணுவ பலம், பொருளாதார பலம், இதுதான் எங்களோட விதியை நிர்ணயிக்கும். அந்த வகையில் நான் அரியநேந்திரனுக்கு வாக்களிக்கிறத நான் விரும்புகிறேன். மற்றும்படி மாமனிதர் குமாரமன்னம்பலத்துக்கு மாமனிதர் பட்டம் கொடுத்தா தவறு என்று சொன்னவர் யாருன்னு தெரியல. என்னென்றால் 5/1/2000 நாங்கள் எங்கட வீடு 42nd லேன் அவருக்கு நடந்த ராமகிருஷ்ண மிஷனுக்கு முன்னால அந்த சத்தம் கேட்ட வெடி சத்தம். என்னுடைய தாயார் சொன்னார் புது நியூ இயருக்காண்டி வெடி கொளுத்துட்டான்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவர் அந்த இடத்துல போய் பார்த்தா அவர் ஒரு பென்ஸ் காரில் அவர் அப்படியே கிடக்கிறார். ஒரு கோடீஸ்வரன். ஒரு அதாவது அவர் நினைச்சிருந்தா புல்லட் ப்ரூஃப் வாகனத்துல சம்பந்தர் மாதிரி தெரிந்திருக்கலாம். என்ன முதல் நாள் எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் தேசியத்துக்காண்டி கதைத்தவர். எல்லாம் இல்ல ITN ரூபாயணி உள்ள இதுல எல்லாம் கதைத்தவர். இங்கிலீஷ்ல சிங்களத்திலயும் எல்லாம் கதைச்சவர். மும்மொழி புலமையிலும் உலக நாடுகளுக்கு எடுத்து சொன்னவர். அப்ப அதிலேயே முன்னுக்கு ஒரு சிங்கள பேராசிரியர் அவர் கடுமையாக தாக்கினவர் சொற்பதங்களால. அவரை மாமனிதர் பட்டம் கொடுத்த தவறு சென்றவரை உங்களுக்கு நீங்க மனநோயாளிகளா இருப்பீர்கள், போய் யாரும் வைத்தியர்கிட்ட பாருங்க. அது மிக தவறான கருத்தொண்டு வன்மையாக கண்டிக்கிறேன். மற்றது யுத்தங்கள் எல்லாம் இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல போய் கொண்டிருக்கு. பேஜர்கள் ஓக்கி டோக்கில எல்லாம் வெடிக்க வச்சு இப்ப யுத்தத்தை போற மாதிரி போய் கொண்டிருக்கு. எல்லாம் அறிவுபூர்வமா சிந்திக்கிறான். எங்களோட போராட்டத்தை வெள்ளப்பட செய்யும். மற்றது சஜித்தை வெல்ல வைக்கிறது தான் இந்தியா முயற்சி செய்து. அனுராகுமார வந்தா நிச்சயமாக அவற்றை கனவுகள் எல்லாம் நிறைவேறாது. அதுக்கு தான் அங்க யாழ்ப்பாணத்தில் போய் உளவு அதிகாரிகள் எங்களோட மக்களை சஜித்துக்கு வாக்களிக்க சொல்லி சில பிரச்சாரங்கள் சில ஊடகங்கள் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஜித் 1000 பீகார கட்டுக்கிறவர். அப்படி அவரும் ஒரு இனத்து துவசி. மற்றது அனுரகுமாரும் அப்படித்தான், ரணிலும் அப்படித்தான். எங்களோட பிரச்சனை தீர்க்கணும்னா நாங்கள் எங்களை காலில் நீக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டில் தமிழண்டி ஆட்சி கொண்டு வரணும். ஏனென்றா காந்தி தேசம் தான் முழுக்க இந்த பொறுக்கி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எங்களை பாவித்து தங்களோட நலன்களை அடைய முற்படுகிறது. அப்ப தமிழண்டி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். அது அடையும் போது நிச்சயமாக எங்களுக்கான விடிவும்
துரிதமாக கிடைக்கும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும். கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் ஒற்றுமையா இருக்கணும் என்றால் ஒரே இதுதான். அந்த தியாகிகள், இந்த போராளிகள், மாமனிதர்கள் எல்லாரையும் நாம் மதிக்கப்பட வேணும். ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு விலை தோண்டு மற்றவனும் கொச்சப்படுத்தக்கூடாது. மிக கவனமாக செயல்படுத்தணும். நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி. காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு. வணக்கம் குட்டியண்ணன். வணக்கம் தங்கச்சி. கேட்கலாம் உங்களுக்கு? கேட்கிறது. என்ன சொன்னால் எனக்கு துரோகிகள் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாம். குமார் பொன்னம்பலம் அவரை பற்றி நீங்க கொஞ்சம் தான் சொன்னீங்க. எத்தனை விடுதலை புலி முன்னாள் போராளி, எத்தனை தமிழ் சிங்களம், இந்த கேடுகட்ட சிங்கம் சிலையில போட்ட இவ்வளவு பேர் எடுத்து விட்டு இந்த அவரை கேவலமா கதைக்கிற, அது யார் கதைச்சாலும் அது அவன் கதைச்சவன் எனக்கு துரோகி. சரியா? எங்க தனிப்பட்ட கருத்தின்படி நான் சொல்லுவேன். அதற்கு மனிதர் பட்டம் கொடுக்க பின்ன உங்களை வேற யாக்களுக்கு தாக்குதாரா? மணிக்கோணம் தங்கச்சி, உங்களை மாதிரி யாக்களுக்கு தாக்குதா? அந்த மனுஷனுக்கு அந்த பட்டத்தை விட உயரிய பட்டம் கொடுத்திருக்கணும். அதை விட கூட இல்ல என்றபடியா அண்ணன் அதை கொடுத்தார். அண்ணனை கொச்சப்படுத்துவீங்க என்ன? உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த இவ்வளவு வாய் 2009 முதல் இந்த வாய் எல்லாம் எங்க போனது அன்னைக்கு? நான் அண்ணுங்க வைக்கிறேன், இன்றைக்கு இங்க வைக்கிறேன், எப்ப இங்க வைப்பேன், சாகும் வரை ஒரே கொள்கையில தான் இருப்பேன். இன்றைக்கும் இந்த கொள்கையில இருந்து நான் மாக மாட்டேன். நீங்க பணத்துக்கும் எலும்பு துண்டுக்கும் நக்கி பிழைக்கிறதா இருந்தால் நீங்க நக்கி பிழைங்க. அதை வேறு யாரையும் குற்றம் சொல்லுறது, குறை சொல்லுறது இருந்தா ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்க அது எந்த மக்களை வேட்பினோம் தேவையில்லாமல் அந்த மனுஷனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தங்கச்சி. இப்போ எனக்கு எவ்வளவு தூரம் வந்தால் நினைச்சிருந்தால் இது அந்த சில்லறைகளுக்கு பதில் சொல்றதை எனக்கு விருப்பம் இல்லை தங்கச்சி. அதை சொல்லிக் கொண்டே இன்னொன்று சொல்லி விடுறேன். சீமான் துரோகியாம் ஒருத்தர் சொல்லுறார், ஒரு வைத்தியர் டக்ளஸ் ஐயாவாம். சீமான் உங்களுக்கு என்னடா துரோகம் செய்தவங்க? சீமான் என்ன துரோகம் செய்தது ஈழத்தமிழருக்கு? என்ன நீங்க காசு கொடுத்த, நீங்களே கொடுத்தவனே பேசாம பொத்தி கொண்டிருக்கான். அவன் சீமானை ஆதரிச்சு கொண்டு ஈழத்தமிழத்த காசுலதான் தமிழ்நாட்டுல அவன் ஒரு எம்பி இருக்கா, அவங்களோட கட்சியிலே ஒரு எம்எல்ஏ இருக்கா, அல்ல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்து கொள்ளையா அடிச்ச தெலுங்கனை பத்தி கதைக்காம எங்களோட இணையத்தை அடிச்ச காங்கிரசுக்கு துணை போன திமுக பற்றி கதைக்காம ஒரு உறுப்பினர் இல்லாம ஆட்சிக்கு வராம அவங்களே தங்களோட காசை போட்டு ஏதோ வெளிநாட்டுல உள்ளவங்க கொடுக்குற காசை போட்டு கட்சி நடத்தி கொண்டிருக்க பத்தி ஈழத்துல நீங்க தங்கச்சி இந்த 2009 முதல் எல்லாம் இந்த வைத்தியர் அவர் இவர் சொல்லுவார்கள் எல்லாம் எங்க இருந்த நீங்கள் தான், எங்க இருந்த நீங்கள்? உச்சக்கட்ட கோபம் இருந்து இதனாலதான் நான் பாவையில தங்கச்சி வந்தா போட்டு கதைச்சிட்டது, நீ என்று கதைச்சிட்ட, நான் என்று கதைச்சிட்டேன். எனக்கு உச்சக்கட்ட கோபத்தாலதான் இந்த வானொலிக்கே வாகையில். இது இப்ப எனக்கு உச்சக்கட்ட கோபம் வந்து பொன்னம்பலத்தை பத்தி கதைச்சது. நன்றி தங்க. நல்லது நன்றி. ஆமாம், மண்ணுக்காக போராடி காயமுற்றிருக்கின்ற போராளிகளுக்கு தெரியும் உண்மையான வலி, இனத்தின் வலி. வணக்கம். வணக்கம் சித்ரா. நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டது உண்மை. அந்த தெரு சந்தா போட்ட இடத்துல பிரச்சனை ஏதோ நடந்ததோ? என்னது இந்த தெருச்சந்தா போட்டு நம்ம எங்க தெருச்சந்தை போட்டார்கள்? ஸ்காப்ரோவில். ஓ, தெருச்சந்தை. ஆஹா. அதாவது அதை பற்றி சொல்வதென்றால் நீங்கள் இமாலய பிரகடனத்திலிருந்து வர வேண்டும். தமிழருடைய அனுமதியை பெறாமல், அவர்களுடைய ஆணையை பெறாமல் இலங்கை அரசோடு ஏற்படுத்திய மறப்போம் மன்னிப்போம் என்ற தோரணையிலான அந்த சரத்து 4 என்று நினைக்கின்றேன். அதில் இருக்கின்ற அந்த
கடந்த காலங்களை மறந்து புதிய காலங்களில் நாங்கள் அதை மறப்போம் மன்னிப்போம் என்ற பாணியில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு ஒரு பரிகார நீதி இல்லாமல் இலங்கை அரசு தமிழர்கள் ஒன்றிணைகின்றார்கள், ஒத்துப்போகிறார்கள், இணைந்து பயணிக்கின்றார்கள் என்ற வகையிலான அந்த இரண்டகம் செய்த இரண்ட இமாலய பிரகடனத்தை செய்தவர்கள் இங்கே திருவிழா நிகழ்ச்சியை செய்த பொழுது தமிழ் மக்கள் கொந்தளித்தெழுந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு செய்த அந்த அநீதி, எங்கள் இனத்துக்கு இத்தனை காலம் நாங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லி நடந்தது இனப்படுகொலை என்று நாங்கள் நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற தமிழினம், தன்னுடைய பிரிந்து போகும் சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த இனம், தமிழம் எமது இலக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த இனத்திடம் நீங்கள் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை தமிழர்கள் தரப்பில் அவர்கள் கொந்தளித்தெழுந்தவர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை செய்ய விளைந்த பொழுது அது ஒரு எழுச்சி போராட்டமாக, மக்கள் திரள் எழுச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி அந்த எதிர்ப்பை அந்த அமைப்புக்கு எதிராக வெளிப்படுத்தி, நாங்கள் வெளிப்படையாக இது செய்திகள் வந்ததினால் சிடிசி என்ற அந்த அமைப்புக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது அந்த விழாவுக்கு எதிரான போராட்டம் என்றல்ல, அந்த விழாவை செய்தவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது நான் இல்லாத பாட வந்தவையே பேசி அதாவது அந்த அத்தனை ஆயிரம் மக்கள் கூடி ஒரு இடத்தில் நின்ற பொழுது பெருமெழுச்சியோடு நடந்த பொழுதும் கூட குழந்தைகள் பிறந்த குழந்தை கூட அங்கே வந்திருந்தது. ஒரு வன்முறை நடக்காத ஒரு இடத்தில் ஒரு விடயம் மட்டும் நடந்தது என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் முட்டை எறிவது என்பது ஒரு சாதாரணமான விடயம். எங்கும் மக்களில் இருந்து 2 முட்டை போய்விட்டது மேடைக்கு. அது எப்படி நடந்தது என்றால் அங்கே பாட வந்தவரை கேட்டார்கள், மக்கள் கெஞ்சி கேட்டார்கள், அழுது கேட்டார்கள். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை முள்ளிவாய்க்காலில் நிர்மாணப்படுத்தப்பட்ட அந்த வரிசையில் வைக்கப்பட்ட எங்களுடைய போராளிகள் மக்களை நினைத்து பாருங்கள், தயவு செய்து இந்த மேடை தவறு, நிகழ்ச்சி செய்கின்றவர்கள் தவறு, இதை பாடாதீர்கள், உங்களை கெஞ்சி கேட்கிறோம் என்று சொல்லி அழுது தொழுது கேட்டார்கள் எங்களுடைய மக்கள். அவர் அதை மீறி அவர் வாங்கிய படத்துக்காக பாட வேண்டும் என்ற வகையில் உங்களுக்கும் சேர்த்து பாடுகிறேன் என்று சொல்லி பாட விளைந்த பொழுது, அவரை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை, அவர் அப்படி பாட விளைந்த பொழுது மக்களுக்குள் கொதிப்போடு 1-2 முட்டை அது மேடைக்கு எறியப்பட்டது. அது மக்களுக்குள் இருந்து சென்றது. ஆனால் அந்த உணர்ச்சி என்பது அவ்வளவு ஆயிரம் கடலாக திரண்டிருந்த மக்களிடையே ஒரு சிறிய குற்றம் கூட நிகழவில்லை. என்றால் இங்கே உங்களுக்கு தெரியும், பல போராட்டங்கள், மக்கள் எழுச்சி போராட்டங்கள் நடக்கும் பொழுது உடைப்பார்கள், என்ன செய்தாலும் மக்கள் போராட்டம் என்று இப்ப அரளிய என்ற சிங்கள போராட்டம் நடந்த பொழுது கூட உடைத்தார்கள் எல்லாம். அந்த அவர்களுடைய மாளிகைக்குள் சென்று இன்னும் எல்லாம் செய்தார்கள். மக்கள் போராட்டம் வந்து அப்ப பொதுவாக என்னென்றால் சித்ரா, ஒரு மக்கள் கிளந்தெழுகிறார்கள் என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த மக்களோடு பேச வேண்டும். அதுதான் முறை. நாங்கள் இனிமேல் இந்த தவறு நிகழாமல் அல்லது பரிகார நீதி என்ன என்று பேச வேண்டும். அதை விடுத்து தான் தோன்றித்தனமாக நாங்கள் புலி எதிர்ப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சியை தொகுக்கின்ற பிள்ளை கூட சென்று விட்டார். 7 வர்த்தகர்கள் விலகிச் சென்றார்கள். சில நிகழ்ச்சிகள் விலகிச் சென்றன. ஆனால் அங்கே சவால் விட்டுக் கொண்டிருந்தவர் ஒரு விடுதலை புலிகள் எதிர்ப்பாளர். அவர் அப்படி நடக்கின்ற நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சிக்குள் இருந்த ஒரு கடையில் விடுதலை புலிகளுடைய கொடி, அதாவது தமிழ் தேசிய கொடி பறக்கப்பட்ட பொழுது அந்த கொடியை நீங்கள் மடியுங்கள், பாட்டு போடக்கூடாது என்றெல்லாம் இந்த அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் வர்த்தகர்கள் எல்லாம் குழம்பி விட்டார்கள். இப்பொழுதும் அந்த வர்த்தகர்களுக்கு அந்த வாங்கின முற்பணம் கொடுக்கப்படவில்லை. நிகழ்ச்சி நடக்கவில்லை என்பதற்காக தாங்கள் நட்டப்பட்டோம் என்று அவர்களுக்கு அந்த வர்த்தகம் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அநீதியும் தமிழ் மக்களுக்கு நடக்கிறது. சரி, அது ஒன்றும் தெரியாதப்ப தரகுறையா சொல்லிச்சுட்டேன். நான் சொன்னேன், நான் இங்க ஒரு ஆளோட நான் ஒரு ஆளோட கதைச்சு போட்டுதான் உண்மை இல்லை. இது நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இப்ப பிரான்ஸ்ல எல்லாம் மக்கள் தெருவில் இறங்கி போராடிய பொழுது கொன்றார்கள் மக்களை, அதாவது எதிர்ப்பு ஆட்சியாளர்களை அடித்து கொன்றார்கள். அப்படிலாம் நடந்திருக்கிறது. பல போராட்டங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு வன்முறை நிகழவில்லை. ஒரு முட்டை 2 முட்டை மக்களுக்குள் இருந்து போனாலும் அங்கே ஒரு பாட்டு ஆட்டமாகத்தான் மக்கள் நின்றார்கள். எழுச்சி பாடல்கள் ஆடினார்கள். அங்கே இருந்து ஒரு வன்முறை நிகழவில்லை. ஆனால் இவர்கள் சித்தரிக்கின்றார்கள். அந்த கலைஞரை இவர்கள் பேசிவிட்டார்கள். ஒருவர் கோபப்பட்டு பேசுவார். ஏனென்றால் நடந்த இனப்படுகொலை, உங்களுடைய தாயார் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வு உட்பட எங்களுடைய இசைப்பிரியார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்கும் பொழுது கோபத்தில் மக்கள் பேசுவார்கள். அது உங்களுக்கு வலிக்கிறதுனால் நீங்கள் இந்த மக்களிடம் நீங்கள் எவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டும், அந்த மக்களிடம், அவ்வளவு காயப்பட்ட மக்களிடம். ஆனால் அதை செய்யாமல் தான் தோன்றித்தனமா அதே பின்பு இறுதியில் ஈற்றில் தலைவருடைய பாடல் அங்கே பாடப்பட்டது.
அப்பொழுது அந்த பாட்டை அவர்கள் எதிர்க்கவில்லை. அந்த பாடலை இங்கேயும் பாடினார்கள். ஆனால் அந்த பாட்டு இப்பொழுது உங்களுக்கு போட முடிந்தது. இவ்வளவு காலம் அந்த தலைவர் எங்கு போனார்? உங்களுக்கு தலைவர் போராளிகளை பற்றி நீங்கள் சொல்வதில்லையே. சரி, நாங்கள் அதை அதிகம் பேசுவோம் நிகழ்ச்சியில். இதை நீங்கள் எங்கேயும் போய் சொல்லலாம். இந்த நாங்கள் அந்த இடத்தில் நின்றபடியால் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கு. சரி, நன்றி. வணக்கம் காட்பாடி சந்திரசேகர். இனிய வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நிறைய விடயங்கள் தெரியக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய தரப்பிலிருந்து ஒரு சிறுகதை நான் இணைக்க ஆசைப்படுகிறேன், இணைத்துக் கொள்கிறேன். ஆமாம், ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய பாம்பு ஒன்றை பார்த்தது. அந்த பாம்பை பார்த்தவுடன் அதற்கு ஒரு ஆர்வம், இது எப்படி இருக்குன்னு கையில பிடிச்சு பார்க்கணும், அதை ஆராய வேண்டும் என்று. சற்றும் யோசிக்காமல் அந்த பாம்பை கையில் எடுத்து விட்டது. மிகப்பெரிய பாம்பு என்பதால் அதனுடைய குரங்கினுடைய கையில் சுற்றி கொண்டது. அதை நோக்கி கடிக்கும் மாதிரி, அதாவது கொத்தும் மாதிரி சீறியது. இந்த குரங்கிற்கு மிகவும் பயம் வந்துவிட்டது அதனுடைய பற்களை அருகாமையில் பார்த்த போது. உடனே அந்த குரங்கு எப்படியாவது இந்த பாம்பிடமிருந்து தப்பித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்தது. அதை பார்த்த, இந்த காட்சியை பார்த்த மற்ற குரங்கு இனம் எல்லாம் இது பக்கத்தில் ஐயோ உனக்கு இது மாதிரி நடந்துருச்சேச்சா, உன்னை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, வருத்தப்படாது, அப்படி இப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தே தவிர்த்து யாரும் அதற்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இந்த பாம்பை அப்புறப்படுத்த வரவில்லை. காரணம், இந்த குரங்கிற்காக இவர்கள் போய் சண்டையிட்டால் பாம்பு தன்னை கடித்து விட்டால் என்ன பண்ணுறது, அதுவும் விஷமுள்ள பாம்பு, பற்கள் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. எதுவும் உதவவில்லை. அங்கிருந்து எல்லாம் தெரிந்த ஞானி ஒருவர் வந்தார். அந்த குரங்கிடம் நிற்கிறார். குரங்கிற்கோ ரொம்ப சந்தோஷம். எல்லா குரங்கும் வந்து போனது, ஆனா ஞானி மற்றும் வருகிறார். அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு, எனக்கு எப்படி இருந்தாலும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை பார்த்த போது அவர் எல்லாம் தெரிந்த ஒரு ஞானி ஆயிற்று அல்லவா. அந்த குரங்கிற்கு என்ன கஷ்டம் நடந்தது, என்ன ஏது என்பதை உணர்ந்து கொண்டு, என்ன கையில செத்த பாம்பை பிடிச்சிட்டு இருக்க, அதை எப்பவோ செத்து விட்டது, நீ ஏன் இன்னும் பிடிச்சு கொண்டு இருக்கிற, கீழே போடு அப்படின்னு. இதற்கு நம்பவே முடியவில்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், என்னை அதை கொத்திவிடும், கீழே போட்டால் கொத்திவிடும், நீங்கள் சும்மா சொல்கிறீர்கள், நம்ப மாட்டேன்னு. நான் எல்லாம் தெரிந்தவன், நிச்சயம் சொல்கிறேன், இது இறந்துதான் கிடைக்கிறது, அதை தான் நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய், கீழே போடுனவுடனே அந்த குரங்கு அந்த பாம்பை கீழே போட்டு விட்டது. அந்த பாம்பு எதுவும் அசையவில்லை. உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது உன்னை கடிக்க வந்து விடுமோ என்ற பயத்தில் உன்னை அறியாது அந்த பாம்பை பிடிக்கிறேன் என்று உடம்பு பிடியாக அதனுடைய குரவலையை பிடித்து விட்டாய். அது மிக நீண்ட நேரத்திற்கு முன்பாகவே இறந்து விட்டது. நீதான் அது இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அதனுடைய கழுத்தை இறுக பற்றி கொண்டு இருக்கிறாய் என்று கூறினார். அது தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு விட்டோமே என்று மனம் வருந்தியது. இதை போலதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்றோ நடந்த கவலைகளை, கஷ்டங்களை, துக்கங்களை, துயரங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதை பற்றி யோசித்து 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 விடிவு பெறாத ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு நோக்கில அவர்கள் கஷ்டப்பட்டு அதை சுழற்சி போல் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக அந்த செத்த பாம்பை அவர்கள் கையில் பிடித்தது போல சில கசப்பான அனுபவங்களை மாத்திரம் மறந்துவிட்டு வாழ்க்கையை நாம் எல்லோருமே சிறப்பாக எடுத்து சென்றோம் என்றால் நிச்சயம் நமக்கும் ஒரு விடிவு காலம் என்பது பிறக்கும் என்பதுதான் உண்மை. சிறப்பு. நீங்கள் சொன்னது போல் நாங்கள் பலரும் செத்த பாம்புகளைத்தான் கையில் பிடித்துக்கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்று கூறுவார்கள். நன்றி உங்களுக்கு. நன்றி. வணக்கம். இணைந்து கொள்ளும் அடுத்தரவு. வணக்கம் சிவாதனி. வணக்கம் சுமசுமையா. 40 நிமிடங்கள் அது பெருமையா இருக்கிறது சிவாதனி. இந்த ப்ரோக்ராமுக்கு அவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. அடுத்தது முதல்ல என்னன்னா, தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் வாக்குகளை கேட்டு தேர்தலில் போட்டியிடுகிறார். விஞ்ஞாபனம் சுருக்கமாக சொல்வதா இருந்தால், கடந்த 7 தசாப்தமாக சிங்கள தேசம் நமக்கு எந்த தீர்வையும் தரவில்லை, ஏமாற்றியே வருகிறது. சர்வதேசம் இதனை கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்பதனை தமிழ் மக்கள் ஏகோபித்து தமது வாக்கள் மூலம் தெரிவிக்கிறார்கள் என்பது ஒன்று.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன சொல்லுது? இதனை எதிர்மறையாக சிங்கள தேசம் நமக்கு எதுவுமே தரவில்லை, தரப்போவதில்லை. அதனை வடக்கு கிழக்கு மக்கள் தேர்தலை பகிஷ்கரித்து உலகுக்கு உணர்த்துகிறார்கள். ரெண்டும் ஒன்றுதான், வடிவம் வேறு மட்டுமே. இதுல தமிழ் பொது வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்று உலகறிய செய்வது ஒன்று, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரித்து உலகறிய செய்வதும் ஒன்றுதான். இதில் ஆபத்தானது என்னென்று சொல்லிச்சுன்னா தமிழ் பொது வேட்பாளர் விடயம். அனைவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து ஒற்றுமையாய் காட்டாவிடின் உலக நாடுகள் தமிழ் மக்கள் சிங்களத்துடன் இணைந்து வாழ விரும்புகிறார்கள் என்றே பார்வையை செலுத்தும். மேலும் தமிழ் வேட்பாளர் விடயத்தில் மக்களுக்கு இருக்கும் பலத்த சந்தேகம் பொது அமைப்புகள் விரல் விட்டெண்ணக்கூடிய சிலவற்றை தவிர ஏனைய பொது அமைப்புகளுக்கு அரசியல் தெளிவே இல்லை. அது மட்டுமல்ல, மேற்கு பக்கத்தை காட்டி இது கிழக்கு என்று சொன்னால அதை தலையாற்றவர்கள் தான் 83 பொது அமைப்புகள் என்று சொல்லினோம். அதில் விரைவிட்டு எண்ணக்கூடிய தவிர மற்றவர்கள். அது மட்டுமல்ல, இதுல மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கிறது. இதுல ஒற்றையாட்சிக்கு தாமரை வீசினவர்களும் பயமுண்டா திருத்த சட்டத்தை நாங்கள் அதுல நின்று கொண்டு 14வது படியில ஏறி குதிப்போம் என்று சொன்னவர்களும் இதுல முன்னிலைப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல களத்துல நிற்கிறார். அப்ப இவர்கள் ஒருபோதும் இதுல முக்கியமான விஷயம் என்னடா சிவவி, இந்த இந்தியாவின் பின்புலத்தில் தான் இவர்கள் செயற்படுபவர்கள். அதை மறக்க முடியாத உண்மை. கடந்த கால வரலாறுகள் ப்ரொஃபசர் கணேசலிங்கத்தில இருந்து எல்லாரை பற்றியும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்தியா என்ன சொல்லுது? இவர்கள் வெளிப்படையா என்ன செய்யணும்? இந்தியாவை சாடுவினம். இந்தியா அப்படி என்ன தானே வேடம் போடலாம். இந்தியா பொது வேட்பாளர் விடயத்தின திறமரவில் நின்று நல்ல முறையில கையாளுது. இந்தியாவுக்கு வேணும் என்னண்டா தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்து தான் 37 வருடங்களுக்கு முன்னர் கொண்டு வந்த அந்த பயன்முண்டா திருத்த சட்டத்தை, காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இல்லாத அந்த பயன்முண்டா திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிங்கள தேசத்துக்கு சொல்லி தமிழ் மக்கள் இப்படி ஒத்த குரல்ல நிக்கணும், அந்த பிரச்சனையை இந்த பயன்முண்டா திருத்த சட்டத்தை நீ உடனே அமுல்படுத்துங்க, ஏற்கனவே இருக்கிற சட்டம். இதைத்தான் இந்தியா விரும்புகிறது. இவை ஊடாக இதுல இருந்து இந்தியா தமிழர் விடயத்தில் இதுக்கு மேலும் ஒரு துளி கூட ஒரு அங்குலம் கூட நகராத இந்தியா வெளிப்படையாக சொல்லியிருக்கு. ஏமாற்றி சிங்கள தேசத்துக்கு தொடர்ந்து அடிமைகளாக வைக்கத்தான் இந்தியா விரும்புகிறது. தமிழ் பொது வேட்பாளருக்கு களத்திலும் புலத்திலும் வலை சேர்ப்பவர்கள் செய்யும் மாபெரும் தவறு விடுதலை போராளிகளை போரில் களமாடி வீரச்சாவை தழுவிய மாவீர செல்வங்களையும் அகிம்சை போராளிகளான திலீபனையும் அன்னபூபதியையும் அதாவது அவர்கள் ஒரு கவசமா தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு ஒரு கவசமா பாவிப்பது மன்னிக்க முடியாத குற்றம். அவர்களோட எக்காரணங்களும் அவர்களை இந்த களத்தில் இறக்கவோ பரப்புரைக்கு எடுக்கவோ கூடவே கூடாது. தமிழ் தேசிய தலைவரும் மாவீரர்களும் தமிழினத்தை சோரம் போக வைக்காத அற்புத தெய்வங்கள் அவர்களை நாங்கள் இதுகளுக்கு எடுக்கக்கூடாது. மொழிவாக்கால் மௌனத்தின் பின்னர் 16 வருடமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்து மினத்தை அடகு வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தியவர்கள் தான் இன்றைக்கு இந்த பரப்புரையில பொது வேட்பாளர் இந்த பரப்புரைக்கு நிக்கணும். உதாரணத்துக்கு மாவசேனாதில பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தமிழ் கட்சி இந்த தலைவர் என்று சொல்றது வெக்கமா இருக்கு. சுருக்கமாக கட்சிகள் ஏகோபித்து முடிவு கட்டுப்பாடு, அதாவது கட்சியின் தலைமை ஒரு முடிவு எடுத்தா அது கட்டுப்பட வேணும், இல்லாட்டி கட்சியிலிருந்து விலக வேணும். அங்க காலையில நின்று அன்றகுமார் தூங்க யாருக்கும் வாக்களிக்க சப்போர்ட் பண்ணி போட்டு இங்க வந்து பிறப்பு கிளிநொச்சி மேடையில ஏறுறாது. இது என்ன அரசியலா? மக்கள் ஒரு கோமாடியாவே இல்லையா பார்க்கணும். அது மட்டுமல்ல, தமிழ் தேசிய மக்கள் 2010 கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து தேசிய தலைவர் அந்த கொள்கையில உறுதியா இருக்கு. இங்க பல பேர் இருக்கு. எங்க ஸ்ரீகுமார் சொன்ன மாதிரி இவைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கல்லறியவான். அது 15 வருஷமா அதைத்தான் செய்யணும். 15ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசுக்கு இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கல, நாங்கள் இந்த வானொலியை கெடுக்க போறோம், கொஞ்சம் நேர்கள் இந்த வானொலியை நாசமாக்கணும் என்று சொன்னவ இத்தவரையும் அவ செய்கிறேன். தமிழரசு கட்சி இந்த மீன் சந்தையில் இருக்கிற நாரின மீனை விட கேவலமான நாரை கொண்டிருக்கு. அதாவது ஒரு அளவு தாக்கு பிடிக்கலாம் அந்த மனம், இந்த மனம் அதை விட தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் அப்படியான நிலையில கட்சியை மிக கீழ்நிலையை கொண்டு போனவர்கள் சூடு சொரண மான தோஷம் எதுவுமே இல்லாமல் கொள்கையில உறுதியா இருக்கிறத கலைச்சு போட்டு இப்படி இந்த தமிழ் தேசத்தை வடக்கு கிழக்கையும் இந்தியாக்காரனுக்கும் சிங்களவனுக்கும் அடை வைக்கிறதுக்கு முனைப்பு காட்டுற இந்த ஜீவன்களை
இந்த ஜீவன்களை நாங்கள் என்னென்று சொல்றோம், நீங்கள் தான் சொல்ல வரும். தேர்தல் வெறும் போகும். அதாவது தமிழ் பொது வேட்பாளர் 7 லட்சம் வாக்குகளை பெறட்டும், சந்தோஷம், உலகத்துக்கு தான் சொல்ல போறோம், பகிஷ்கரிக்கட்டும், அது நல்ல சந்தோஷம். ஆனா இவர்கள் இந்த பின்புலத்துல எப்படி யாரு கடைய வைக்கிறவங்களை, எந்த தேசங்களுக்கு குரல் கொடுக்க போது? இப்ப 16 வருஷமா இல்லாத பிரச்சனை எந்த தேசம் முன்வர போகுது? தமிழ் இந்த பிரச்சனை கூடன்னு சொல்லி இந்தியா விடுமா தீர்க்கிறதுக்கு? தமிழ் இந்த பிரச்சனை பயன்படாததுக்கு மேல ஒன்றுமே நடக்காது. இந்த மாய நடக்கட்டும், இந்த தேர்தல் நல்ல முறையில வெற்றி பெறட்டும், அதுவும் சந்தோஷம் தான். ஆனால் தமிழ் மக்களை தொடர்ந்து மேமாற்றி கொண்டு தெருவுக்கு நீங்கள் இறங்குறதுக்கு தயாராயிருங்கோ. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும். அடுத்த கட்டமாக நீங்க சரியான முறையில் நகரா விடின். நன்றி. நல்லது, நன்றி. இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். திருச்சந்தை பற்றி நல்ல ஒரு அரசியல், ஆரோக்கியமான அரசியல் பார்வை எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய முறையில் நீங்க சொன்னீர்களே, தலை சாய்க்க. நன்றி அம்மா. நன்றி ஐயா, நன்றி. காற்றலையில் உறவுகளுடைய கருத்துக்கள் எடுத்து வந்தோம். ஆமாம், ஒரு காலச்சூழலை தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் குறிப்பாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் 2 உணர்வாளர்கள் எல்லோரும் 2 விடயமாக அவர்களுடைய பார்வை முனைப்பு பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஒன்று பொது வேட்பாளர் பின்னாலும், இன்னொன்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றும் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் விலை போனவர்களாக, சிங்கள கட்சிகளின் பின்னால் ஓடுகின்றவர்களாக, அவர்களிடம் விலை போனவர்களாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2 பகுதியினரைத்தான் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் எது சரி என்று இப்பொழுது சொல்வதை விட காலம் சொல்லும் என்ற ஒரு விடயம் ஒன்று உண்டு. ஏனென்றால் எதை சொன்னாலும் அது எது சரி எது பிழை என்பதை இப்பொழுது நாங்கள் சொல்லிவிட முடியாது. அதே நேரம் அந்த மண்ணில் உள்ள மக்கள் தான் வாக்களிக்கப் போகின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தலை சாய்க்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அதனுடைய நன்மை தீமைகளையும் அவர்கள்தான் முதலில் சந்திக்கப் போகின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் புலத்து தமிழர்களுக்கு என்று ஒரு பார்வை உண்டு. நாங்கள் இன்று நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு, தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற ஒரு விடயத்தை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் புலம்பெயர்ந்த பரப்பில் நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் சொல்கின்ற செய்தி வேறு. நாங்கள் இனப்படுகொலைக்குள்ளான இனம், நாங்கள் தனிநாடாக பிரிந்து போக அத்தனை உரிமைகளும் கொண்ட இனம். நாங்கள் எங்களுடைய குரல் நடந்த இனப்படுகொலைக்கு எங்களுக்கான நீதி விசாரணை வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஐநாவில் வைத்து நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு செல்கின்றோம். உலக நாடுகளை பேச வைக்கின்றோம். வேண்டும் தமிழீழம் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழ தேசிய அடையாளங்கள் அத்தனையும் நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தேசிய தலைவருடைய அவருடைய கனவுகளை நனவாக்கும் பணியை எங்கள் தோள்கள் சுமக்கின்ற காலங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது தாயகத்தில் உள்ள தமிழர்கள் அவர்களுடைய விடயத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எது சரியோ அது செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கே இருக்கின்றவர்கள் உணர்வாளர்கள், உண்மையாக இருக்கின்றவர்கள், அவர்களுடைய உண்மைதான் வெல்லும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்வோம். அது காலம் சொல்லும். இன்று ஒரு நாள் கூத்திலோ ஒரு நாள் விடயத்திலோ இப்பொழுது மட்டும் இந்த அணி சேர்கின்றவர்கள் இதற்கு முன்பு என்னென்ன செய்தார்கள், டாக்டர்ஸின் பின்னால் இருந்தவர்கள் மற்றும் என்னென்ன செய்தார்கள், அதாவது இந்தியாவில் இங்கே சொல்லப்பட்டது போல ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வணக்கம் செலுத்தியவர்கள், ரணிலோடு கைகோத்தவர்கள், இப்படியெல்லாம் பலவிதமான வரலாற்று பின்னணிகள் கொண்டவர்கள் எல்லாம் பின்னால் அணிதிரண்டிருக்கும் பொழுதுதான் இங்கே நடக்கின்ற சில விடயங்கள் கூட ஐயத்துக்குள்ளாகப்படுகின்றது மக்களுக்கு. அதனால்தான் இங்கே வந்திருந்த பொழுது சட்டத்தரணி சுஹாஷ் சொன்ன ஒரு விடயம், அதாவது நீங்கள் பொது வேட்பாளராக வாக்களிப்பதும் பகிஷ்கரிப்பதும் ஒன்றுதான். ஆனால் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் பொழுது பல ஐயங்கள் எழுகின்றன என்ற விடயத்தில் அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் அந்த புறக்கணிப்பு என்ற விடயத்தில் அந்த எந்த ஒரு தவறு நிகழ முடியாத தேசமாக நாங்கள் ஒன்றுபட்டு காட்ட முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அனைத்துலக ரீதியாக இன்றைய நாள் செய்தியில் சில புறக்கணிப்பு செய்திகள், புறக்கணிக்க வேண்டும் செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை எந்த விதத்திலும் பாதுகாக்க மாட்டாது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு டேனிஷ் தமிழ் அமைப்புகளின் ஒன்றியம் கேட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இலங்கை நாட்டின் ஜனாதிபதிகளாக பதவியேற்று கடமையாற்றியவர்களின் நெறிப்படுத்தலிலேயே தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட கொடூரமான அத்துமுறல்கள், இனப்படுகொலைகள் அனைத்தும் நடந்தேறின. இந்த நிலையில் தமிழ் தேசிய இனத்துக்கான உரிமைகள் மற்றும் அதிகார பகிர்வு இலங்கை அரசியல் அமைப்பில் உறுதியாக வழங்கப்படும் வரை சிங்கள பௌத்த ஜனாதிபதி தேர்தல்களில்
தமிழ் மக்கள் பங்கு கொள்வதானது பயனற்றதாகும், மாறாக பேரினவாதிகளின் இன அழிப்பு செயற்பாட்டுக்கு அங்கீகாரம் வழங்கும் செயற்பாடாக அமையும் என நாம் கருதுகின்றோம். இவற்றுக்கு மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் என தமிழரசுக் கட்சி உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார். இவ்விடே உடனடியாக ஈழத்தமிழர் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் என்று வெளிப்பார்வைக்கு தோன்றினாலும் இதன் பின்னணியை அலசி பார்க்கையில் தமிழ் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் தாம் விரும்பும் சிங்கள பிரதிநிதியை ஆட்சிப்பூடமேற்றும் நோக்குடனும் மேலாதிக்கத்தின் திட்டமிட்ட செயற்பாடு என நாம் அச்சம் கொள்கின்றோம். அத்துடன் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பே அறவே இல்லாத நிலையிலும் மற்றும் தமிழ் மக்களது வாக்குகளையே பெரும்பான்மை அடைவதற்கான கருத்து கணிப்பு இல்லாத நிலையிலும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலானது ஜனநாயக வழிமுறையில் தமிழ் மக்களின் பங்களிப்புடன் நடந்தேறியது என்ற தவறான படத்தை இவ்வுலகிற்கு உறுதிப்படுத்துவதற்கான உபாயமாக அமையும் என்றும் கருதுகின்றோம். முற்றுமுழுதாக புறக்கணிப்பு என்ற அரசியல் ஆயுதமே ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பும் ஜனாதிபதி தேர்தல் முறையும் தமிழ் மக்களின் உரிமைகளையும் மதிக்காது என்ற தெளிவான செய்தியை சர்வதேசத்துக்கு தெளிவாக வெளிப்படுத்தும் என்று எண்ணுகின்றோம் என்று இது டேனிஷ் தமிழ் அமைப்புகளின் ஒன்றியம், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற கட்டமைப்புகள் வகையில் முதலில் நாங்கள் ஜெர்மனி மக்களவை வெளிப்படையாக ஒரு அறிக்கையை தேர்தலை புறக்கணிக்குமாறு வேண்டியிருந்தார்கள். அதனை தொடர்ந்து நெதர்லாந்து மக்களவை வேண்டியிருந்தது. இப்பொழுது டேனிஷ் தமிழ் அமைப்புகளுடைய ஒன்றியம் வேண்டியிருக்கின்றது. அதேபோல் பின்லாந்து தமிழர் பேரவையும் இப்பொழுது ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. இன்றைய நாளின் செய்திகள். அந்த வகையில் தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அறிக்கையில் ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பேரினவாத அரச கட்டமைப்புக்கான தலைவரை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் இந்த தேர்தலை இலங்கை தீவின் வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் முழுமையாக புறக்கணிப்பது வரலாற்று கடமையாகும். கடந்த 75 ஆண்டுகளாக சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தத்துடன் இயங்கும் தென்னிலங்கையின் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையிலும் அதேவேளையில் தமிழ் மக்களது தெளிவான செய்தியை வெளிப்படுத்துவதற்குமான சந்தர்ப்பமாக இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த 2009 யுத்தம் மூலம் எமது மக்கள் மீது இன அழிப்பை அரங்கேற்றி எமது போராட்டத்தினை மௌனிக்கச் செய்த பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி பீடமறிய ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் எமது தாயகத்தில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி பௌத்தமயமாக்கலை தீவிரப்படுத்துவதிலும் அபிவிருத்தி என்ற பெயரில் சிங்களமயமாக்கலை தீவிரப்படுத்துதல், ராணுவமயமாக்கலை தீவிரப்படுத்துதல் போன்ற கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயற்பாடுகள் மூலம் எமது தாயகத்தின் இருப்பையும் எமது மக்களின் இருப்பையும் அழிப்பதில் அசுர வேகத்தில் கருத்தொருமித்து செயற்படுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளும் போது அதற்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது பேரினவாதிகளை திருப்திப்படுத்தும் செயற்பாடுகளிலேயே இந்திய மேற்குலக நாடுகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன அழிப்புக்கு உள்ளாகி கடந்த 13 ஆண்டுகளாக நீதிக்காக போராடும் மக்களது பெயரால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மூலம் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்புக்கான பொறுப்பு கூறல் விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்துள்ளதுடன் தமிழ் மக்கள் 37 ஆண்டுகளாக நிராகரித்து வரும் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தினை தீர்வாக வலியுறுத்துகின்றனர். இந்த தீர்மானங்கள் மூலம் இந்திய மற்றும் மேற்குலக நாடுகள் தமது பிராந்திய மற்றும் பூகோள ஆதிக்க நலன்களை அடைந்து கொள்வதற்கான அழுத்தங்களை இலங்கை மீது ஏற்படுத்துவதற்கான அழுத்த கருவியாக மட்டுமே மேற்படி தீர்மானங்களை பயன்படுத்துகின்றன. தமிழ் மக்கள் இன அழிப்புக்கான சர்வதேச குற்றவியல் நீதி கோரி சர்வதேச அரங்குகளில் தொடர்ந்து போராடி வருகின்ற போதும் எமக்கான நீதி கதவுகள் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள்ளும் அனைத்துலக சர்வதேச தளங்கள் இறுகவே மூடப்பட்டுள்ளன. நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார திசாநாயக்க ஆகிய மூவரும் இலங்கை ஒரு பௌத்த நாடு, ஒற்றையாட்சி முறைமை கொண்ட நாடு, அதனை பேணி பாதுகாப்போம் என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் போட்டியிடுகின்றார்கள். அத்துடன் யுத்த குற்றங்களை செய்த ஸ்ரீலங்காவின் முப்படையினரையும் பாதுகாப்போம் என்ற நிலைப்பாட்டுடன் அவர்கள் தமது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகள் பற்றியே பேசுகின்றார்கள். இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகள் எதனையும் ஏற்க முடியாது என்பதனாலேயே 2009 வரை 50,000 மாவீரர்களும் இறுதிப் போரில் மாத்திரம் சுமார் 1.5 லட்சம் மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இவ்வளவு தியாகங்களும் பின்னரும் ஒற்றையாட்சி என்ற நிலைப்பாட்டுடன் வரும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டியது வரலாற்று கடமையாகும். அதேவேளை தமிழ் தேசிய போர்வையுடன் ஒன்று கூடியுள்ள இந்திய இலங்கை அரச முகவர்களால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற போலி முகமூடியுடன் நபர் ஒருவர் இத்தேர்தலில் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார். பொது கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் நபர்கள் பலரும் மற்றும் பொது வேட்பாளரும் கடந்த காலத்தில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13 திருத்தத்தினை தீர்வாக வலியுறுத்தும் தீர்மானங்களினை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றும் போதும் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை மூலம் நீதி பெற்றுக்கொள்ள
முடியும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளை வலியுறுத்திய போது மாற்றுக் கருத்துக்கள் எதுவுமின்றி அத்தரப்புடன் ஒன்றிணைந்து செய்யப்பட்டவர்கள் அவர். பொது வேட்பாளர் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒற்றையாட்சியை நிராகரிப்பதாக குறிப்பிடப்படவில்லை. மாறாக கண்துடைப்புக்காக ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகள் தமிழர்களது அரசியல் அபிலாஷைகளை திருப்திப்படுத்தாது என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 1987 ஆண்டில் இருந்த தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வந்த 13ஆம் திருத்தத்தினை நிராகரிக்கவில்லை. அத்துடன் அரசியல் தீர்வாக சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுயநிர்ணய உரிமை என்பது ஒரு இனம் தனது தலைவிதியை தானே தீர்மானிக்க உரிமையாகும். அதாவது ஒரு இனம் தனி நாடாக பிரிந்து செல்வதோ அல்லது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை ஏற்றுக்கொள்வதாகவோ அல்லது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்வதாகவோ தீர்மானிக்கும் உரிமையை சுயநிர்ணய உரிமையாகும். இந்த நிலையில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தினை தீர்வாக வலியுறுத்தி வந்துள்ள தரப்புகள் ஒருபோதும் அதனை கைவிட்டு வேறு தீர்வினையும் கோரப்போவதில்லை. மேலும் கடந்த 2016-2019 வரையிலான காலப்பகுதியில் மைத்திரி ரணில் அரசுடன் இணைந்து அரசியல் தீர்வை எட்டுதல் என்ற சர்வதேச சமூகத்துக்கு கூறி இவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பு வாரியானது பௌத்தம் அரச மதம் என்பதனை வலியுறுத்துவதுடன் வடக்கு கிழக்கு இணைப்பையும் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதுடன் ஏகராட்சிய என்ற சிங்கள வார்த்தையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான வரைவை தயாரித்தவர்களும் அச்சயப்பாட்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு முழுமையாக உடந்தையாக இருந்த பொது வேட்பாளரும் இவ்வரைவை நிராகரிப்பதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை. இவ்வாறான பல சந்தேகங்களின் மத்தியில் திடீரென உதயமாகியுள்ள பொது கட்டமைப்பு மற்றும் அதனால் களமிறக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளர் முன்னிலைப்படுத்தும் திட்டத்தின் பின்னணி நோக்கம் என்பன தொடர்பில் பலத்த சந்தேகங்களும் முன்னுக்கு பின் முரணான நேர்மையற்ற வெளிப்படைத்தன்மையற்ற செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தல் என்ற பதமானது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் தரப்புகளுக்கு மக்கள் புதிய ஆணையை வழங்கும் வரலாற்று தவறான செயற்பாடாகவே அமையும். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் முழுமையாக புறக்கணிப்பதன் மூலம் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை தமிழர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்ற தெளிவான செய்தி ஸ்ரீலங்கா அரசுக்கு அது பாரிய ராஜதந்திர நெருக்கடியை வெளிப்படுத்துவதுடன் தோற்றுவிக்கும். மேலும் தற்போது ஸ்ரீலங்காவின் போட்டிக்களத்தில் உள்ள பிரதான வேட்பாளர்கள் வரும் தமிழ் மக்களது உடனடி பிரச்சனைகளான தமிழ் மக்களது காணிகள் அபகரித்தல், ராணுவமயமாக்கப்படுதல், பௌத்தமயமாக்கப்படுதல், தமிழர் பிரதேசங்களில் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் சிங்களமயமாக்கல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பில் கூட கவனம் செலுத்த தயாராக இல்லை. இவ்வாறான சூழலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்காவை கடந்து இந்திய மேற்குலக மட்டத்திலும் அதிகளவு முக்கியத்துவம் பெற்றுள்ள தேர்தலாக இத்தேர்தல் அமைந்திருக்கின்றது. அவர்கள் தாம் விரும்பும் ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவும் தமது நலன்களுக்கு இடமளிக்காத மற்றும் தமது போட்டி சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தீவிரமான ராஜதந்திர நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலக வல்லரசுகளது நலன்கள் பேணப்படுவதனை தீர்மானிக்கும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களது வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் வலிமைமிக்க வாக்குகளாக தமிழ் மக்களது வாக்குகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த தீர்மானிக்கும் சக்தியாக உள்ள வாக்குகளை ஆயுதமாக்கி எமது நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வல்லரசுகளை இறங்கி வரச் செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் வகையிலும் அதேவேளையில் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்றோம் என்ற உறுதியான செய்தியையும் தமிழ் தேசமும் அதன் நிறைமையும் தமிழ் மக்களது சுயநிர்ணய உரிமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு மட்டுமே எம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற செய்தியையும் ஆணித்தரமாக வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும். இப்புரிதலுடன் தாயகத்தில் உள்ள தமிழ் உறவுகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்யும் தேர்தலை புறக்கணித்து தமிழகத்துக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தன்னாட்சி உரிமையை வேண்டும் என்ற செய்தியை ஒற்றுமையாக வெளிப்படுத்துவோம் என்று இது இன்றைய நாளில் வந்த செய்தி. பின்லாந்து தமிழர் பேரவை இவ்வாறாக தமிழர் பேரவைகள் ஒவ்வொன்றாக இந்த உலக நாடுகள் இருக்கின்ற தேசிய தற்கட்டமைப்புகளாக தலைவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை இன்று அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளை இது. எனவே இந்த வேளையில் நான் உறவுகளுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உணர்வுள்ள தமிழ் மக்கள் பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். இதேபோல் இன்றைய அறிக்கையில் 2 அறிக்கைகளை தான் வாசித்திருந்தேன். ஒன்று டேனிஷ் தமிழர் அமைப்புகளின் ஒன்றியம், அவர்களும் தேர்தலை புறக்கணிக்க சொல்லியிருக்கின்றார்கள். பின்லாந்து தமிழர் பேரவை புறக்கணிக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைய தேதியிட்ட இன்னொரு ஈழத்தமிழரது சுவிஸ் அவை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க கேட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் புறக்கணிங்கள் என்று கியூபெக் தமிழ் சமூகம் அறிக்கை விடுத்திருக்கின்றது. இதேபோல் நெதர்லாந்து தமிழர் பேரவை
அதுவும் தேசிய தலைவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் இவை யாவும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதேபோல் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியை புறக்கணிக்குமாறு ஈழத்தமிழ் மக்களை கோருகின்றோம் என்று இத்தாலி ஈழத்தமிழ் மக்கள் அவையும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது, புறக்கணிக்க சொல்லியிருக்கின்றது. இதுபோல் உலக கட்டமைப்புகளாக தேசிய தலைவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவைதான். இன்னும் ஒன்று ஈழத்தமிழர் பேரவை ஐக்கிய ராச்சியம், அதுவும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டியிருக்கின்றார்கள். மற்றும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மற்றும் இன்னும் பல நாடுகள் இப்பொழுது, அதாவது மக்கள் அவையாக அங்கே இருக்கின்ற கட்டமைப்புகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் வேண்டுகோள் என்பதை விட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் காலத்தின் தேவையாக ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்ற விடயங்களை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்து என்பது போல சிலர் இங்கே வந்து கருத்துக்கள் சொல்கின்றார்கள். ஒருவனை அழிப்பதால் தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விடயம் இது கட்சிகள் கடந்தது. இனத்துக்கான முடிவை மக்கள் பொறுப்போடு ஆற்ற வேண்டும். அதை ஒவ்வொரு தமிழனும் செய்வார்கள் என்ற வகையில் அது வாக்களிப்பதா இல்லை